ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரித்த தினம். அப்படியாப்பட்ட இந்த புனித தினத்திலேயே எப்படி சிவபெருமானுக்கு சுந்தரர் பிரதான சீடராக இருக்கிறார்களோ அதே மாதிரி மகாவிஷ்ணுக்கு கருட பகவான் மிக சீடராக இருந்தார். அவரும் அதே சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா அது சிவனுடைய பக்திக்கும் மகாவிஷ்ணுடைய பக்திக்கும் சேர்ந்து நிறைந்து கிடைக்கும் என்று சான்றோர்களுடைய மொழி. இறைவனே எல்லாம் என்று நினைக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே தனக்கு தேவைப்படுவதை செய்வதை காட்டிலும் உலகத்துக்கு மற்றவர்களுக்கும் செய்வதை உடனடியாகவே நிவர்த்தி பண்ணி விடுவார்கள். தனக்கு செய்வதற்கு தன்னுடைய இறைவன் ஒருத்தர் இருக்கார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று எண்ணத்தில் தான் இருப்பார்கள். அப்படியாப்பட்ட அந்த சுவாதி நட்சத்திரத்தில் அவதாரித்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் என்று சொல்றமே அவர் யார் என்றால், திருக்கைலாசத்திலே கைலாச பர்வதத்திலே பார்வதி பரமேஸ்வரர் வீட்டு இருக்கக்கூடிய புனித மலை சேத்திரத்திலே அவதாரித்தவர். அந்த கைலாச மலையிலே சிவபெருமானுக்கு பிரதான சீடராக அருள் பாலித்தவர் தான் இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அதே மாதிரி அன்னைக்கும் அருள் பாலிக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் அங்க கைலாச பர்வதத்தில் பெண் பக்தர்களும் இருந்தார்கள். ஏன்னா பெண்களும் ஆண்களும் சமம் என்று இப்போ எல்லாரும் என்ன சொல்றோம்னா, ஆதி காலத்திலே சிவபெருமான் சக்திக்கு பாதியாகவே இடம் கொடுத்த இதை பண்ணார். இதனால பெண்களுக்கு பாதி கிடையாது, ஆண்களுக்கு பாதி கிடைக்காதுன்னு சொல்றதுக்கு அர்த்தநாதீஸ்வரர் சுவாமியே ஆதி காலத்துல சுவாமிக்கு பாதி, பெண்களுக்கு பாதி, ஆண்களுக்கு பாதி என்ற சுக்கநாத சுவாமியோ அந்த சிவபெருமானே அருள் பாலித்தார். இதுதான் இந்த இடம். சுந்தரமூர்த்தி சுவாமி எதுக்கு நமது தமிழ்நாட்டிலே அவதாரித்து இந்த பூலகத்தில் உள்ள சிவனடியார்களுக்கு எல்லாம் நன்மை செய்யணும் என்று வந்திருக்கிறார்களா? எப்பவும் எந்த பணி செய்தாலும் சிந்தனைகள் பூராமே சிவன்கிட்ட தான் இருக்கணும். சிவனை உங்க சிந்தத்துக்குள்ள அடைக்கணும். அப்படி இருந்தால் தான் சிவனை அடைய முடியும். அதுக்குத்தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே இந்த தேனா இருக்கக்கூடிய தேவாரத்தை கொடுத்திருக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அவர் இந்த புலோகத்தில் பிறந்து வளர்ந்து வரும்போதே அந்த நம்மளுடைய மாநிலத்தவர்கள்லாம் எப்படி நம்ம சிவனடியார்கள் கஷ்டப்படுறோம் எல்லாத்தையுமே அவர் கூடவே இருந்து அனுபவிச்சு அந்த சிவனடியார்களையுமே ஒரு தொண்டனாக நண்பனாக நினைத்து நண்பராக இருக்கக்கூடியவர் என்றுமே நமக்கு நலம் செய்வார் என்று பலமுறை அழகிற்கு அம்சம் சேரும் யார் மனமும் கிறங்கி போகும் தேவதை வெள்ளணிவாள் தங்கம் கிருஷ்ணாவின் தங்கம் தந்திடும் ஆனந்தம் ஐஸ்வர்யம் தெய்வாம்சம் என்னாலுமே. அழகுக்கு அம்சம் சேர்க்கும் கிருஷ்ணா ஜுவல்லரியின் நகைகள். KRS கிருஷ்ணா ஜுவல்லரி, பைபாஸ் ரோட், பொன்மேனி, மதுரை. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் மொத்த விலை ரூபாய் 1,46,472. இப்பொழுது உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸில் மெகா ஆஃபராக ரூபாய் 84,999 மட்டுமே. எங்களிடம் 0% வட்டியில் முன்பணம் இல்லாமல் அனைத்து கம்பெனிகளின் ஃபைனான்ஸ் வசதியுடன் EMI வசதியும் உண்டு. உங்கள் சேலவன் ஹோம் அப்ளையன்சஸ், நம்பர் 40, ராஜாஜி தெரு, திருமங்கலம்.
நமது திருமங்கலம் கற்பக நகரில் கடந்த 15 ஆண்டுகளாக இயங்கி வரும் ஜேவி மருத்துவமனை டாக்டர் ஜே மதுசூதன் அவர்களின் தலைமையில் 24 மணி நேரமும் அவசர சிகிச்சை, சிறப்பு சிகிச்சைகள், சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இருதய நோய், நுரையீரல் நோய், சிறுநீரக நோய், கணையம் கல்லீரல் நோய், மூட்டுவலி, குழந்தைகள் சிகிச்சை, தோல் நோய்கள் போன்ற சிகிச்சைகள் ஆகியவை சிறப்பான முறையில் வழங்கப்படுகிறது. தொடர்புக்கு ஜேவி மருத்துவமனை 9894235510. அப்படியாப்பட்ட சுந்தரமுத்து சுவாமிகள் வந்து சேரமான் புலவரங்கிறவரை நம்பரால் தொடர்ந்து அவருக்கு கிடைத்த காட்சி மாறி அவருக்கு அந்த காட்சி கிடைக்க வேண்டும் என்று சொல்லிதான் இந்த கைலாச காட்சியை பார்க்கிறார். நல்லூர் அருத்துறையுள் ஆதி உனக்காலாயினி அல்லே எனலாமே தன்னார் மதி சூடே தலர் போலும் திருமேனி என்னை அல்லே எனலாமே ஊனாய் உயிரானாய் உடலானாய் உலகானாய் வானாய் நிலனானாய் கடலானாய் துறையுள் ஆளாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே ஏற்றார் புறமூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லே திரிவேடோ செகவானேர் ஏற்றாய் பெண்ணை தென்பால் பெண்ணை அல்லூர் அருத்துறையுள் ஆற்றாய் உனக்காலாய் இனி அல்லே எனலாமே பெருமார்கால் அல்லே எனலாமே. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். சிவபெருமான் வந்து அந்தனர் வேடத்துல வந்திருக்காரு. அந்தனர் வேடத்துல வந்தவர் எடுத்து காமிக்கிறார். காமிச்ச உடனே சுந்தரருக்கு பயங்கர கோபம். ஏன்னா கல்யாண மண்டபத்துல வந்து கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு பெரிய சந்தோஷத்துல இருக்கும்போது நீ கல்யாணம்லாம் பண்ணிக்க போது நீ எனக்கு அடிமையும் போது பயங்கர கோபம் வருது. கோபம் வந்த உடனே அந்த ஓலை வந்து அதுல என்ன எழுதிருக்கு என்னன்னு கூட பார்க்காம அதை உடனே வாங்கி கிழிச்சு அந்த மூககுண்டத்துல போட்டுருவார். அப்பவே அந்த பெரியவர் சொல்லுவார், அப்ப நீ வந்து அந்த இது இருக்க போய் தான் நீ வந்து அந்த கிழிக்கிற, அதனால நீ எனக்கு அடிமைதான் அப்படின்றதுமே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூடியிருக்காங்க இல்லையா. அப்ப இது வேற ஏதாவது உங்களுக்கு ஆதாரம் இருந்தா சொல்லுங்க அப்படின்றதுமே இருக்கு. ஆனா இங்க இல்ல, திரும்ப வெண்ணெய் நல்லூர் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போவார். கூட்டு போன உடனே அங்க போய் அங்கேயும் அந்த வழக்காடு மன்றம் ஒண்ணு இருக்கும். இன்றைக்கும் அந்த வழக்காடு மன்றம் திருவெண்ணைநல்லூர்ல இருக்குது. கிழக்கு கோபுரத்துல வடக்கு மூலையில இருக்கும். அப்ப அங்க போன உடனே அவர் வந்து முதல் கேள்வி வந்து கேட்பார், நான் மறுபடியும் ஓலை கொடுப்பேன், அந்த அவன் வந்து கிழிக்காம இருந்தா நான் எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவார். உடனே சரி அப்படின்னு சொல்லிடுவாங்க எல்லாரும். கிழிக்க மாட்டார், நாங்க பொறுப்பு. அவரை சுந்தரர் சொல்வார், நாங்க தான் ஏற்கனவே ஓலையை கிழிச்சிட்டனே, அது வந்து படி ஓலை, இதுதான் மூல ஓலை அப்படின்னு. அப்பவே நம்மால் தான் ஜெராக்ஸ் எல்லாம் போட்டாள். அப்ப அது வந்து படி ஓலை, இது வந்து மூல ஓலை என்கிட்ட இருக்கு அப்படின்றதுமே சரின்னு அதை எடுத்து கொடுப்பார். எடுத்து கொடுத்த உடனே அங்க வந்து எழுதியிருக்கும். எழுதி அவருடைய தாத்தா வந்து தாத்தாவுடைய பேரும் நம்பி ஆரூரர் தான். அவர் வந்து எழுதியிருப்பார், என்னுடைய சந்ததிகள் உனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஆரூரன் அப்படின்னு கீழே வந்து கையொப்பம் இட்டிருப்பார். இந்த கையொப்பம் உன்னுடைய தாத்தாது தானே அப்படின்னு செக் பண்றதுக்காக அங்க வந்து நிறைய நிலங்கள்லாம் வாங்கினா அந்த பதிவு வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த இதுல போய் எடுத்துட்டு வந்து பார்த்து அதை வந்து அந்த கையெழுத்தும் சரியாத்தான் இருக்கு அப்படின்னு எல்லாம் அங்க வந்து முடிவாகும். நீங்க வந்து இவருக்கு அடிமை அப்படின்னு சொல்லிடுவார். அப்ப அவர் வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சுந்தரர் கேட்பாரு. வா என் பின்னால அப்படின்ட்டு கூட்டு போவார். கூட்டு போனா திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்குள்ள போனா அவர் ஒரு பாதரட்சை அணிந்திருப்பார். அது யாரு? சிவபெருமான். அந்தனர் வேடத்துல வந்து சிவபெருமான் ஒரு பாதரட்சை வந்து அணிந்திருப்பார். பாதரட்சைனா செருப்பு அணிந்திருப்பார். அதை அணிந்ததை வந்து அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு கருவறைக்குள்ள போன உடனே மறைஞ்சிருவார். அப்ப அந்த மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் சுந்தரருக்கு தெரியும் வந்தது வந்து சிவபெருமான் அப்படின்னு. உடனே வந்து அவருக்கு அப்படியே கண்ணீர் பெருக்கி தன்னை ஆட்கொள்ள வந்தார் அப்படின்றதான். அப்பதான் அவருக்கு வந்து நாம எதுக்காக இந்த பிறப்பு எடுத்தோம் அப்படின்ற அந்த உணர்வு எல்லாமே வரும். அப்ப வந்து சுந்தரர் கேட்கும்போது என்னை போற்றி பாடு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பாடலாம் தெரியாதுப்பா, நான் என்ன பாட அப்படின்னு கேட்பார். அப்ப சொல்றா, நீ தானே எனக்கு திட்டல, நீ என்ன பித்தனா அப்படின்னு தெரியல, அதை வச்சே பாடு, பித்தானே பாடு அப்படின்னு பாடுறதுதான் இந்த முழு பாடல் பித்தா பிரேசூரி. இன்றைக்கும் அந்த பாதரட்சை திருவெண்ணைநல்லூர்ல இருக்கு. போனா தரிசிக்கலாம்.
பத்மஸ்வரூபே சிவாசனாய நமः சிவமூர்த்தகே நமः சிவாய நமः அனந்தகுரவே நமः ஸ்ரீகண்டகுரவே நமः நமः சானவே நமः அகிர்பத்ராய நமः திகம்பராய நமः அஷ்டமூர்த்தே நமः கண்டமகாதேவாய நமः அபியாய நமः கலாய நமः தட்சாய நமः உருச்சாய நமः சுதப்பிரியாய நமः மகாதேவாய நமः ஈசானமூர்த்தியாய நமः தர்பசமுத்ராய நமः கோரகர்தயாய நமः வாமதேவமூர்த்தியாய நமः சத்யோஜாதமூர்த்தே நமः ஹிருதயாய நமः கிரீசராய நமः குருசிகாய நமः நவஜாய நமः கருணேத்ரேபியோ நமः ராஸ்திராய நமः சதாசிவாய சுத்ரமூர்த்தி சுவாமினே நமோ நமः யோகாம் ஸ்வமேதா உஸ்வான் பிரஜாவாஹ உஸ்வானோதே சத்ரவாபாவோ உஸ்வாஹ உஸ்வான் பிரஜாவாஹ உஸ்வானே கேகவமேதா யோகாம் ஆயமேதா ஆயத்ரவான் பவதே பவபக்னமேகேன ப்ரோகிதம் அக்னதேவதிதாஹ கோதாரமத்ராதாரமரியோமரியோம்சே தௌதேன வாயவஸ்தவாயான் தேவா பஸ்ஸவிதாப்ராத்ர சைதயமான ஹர்மணே ரியோமரியோம் அக்னஹாய விதனே கிருணாவிதாதகே நிகோதாஸ்மிரேசி ரியோமரியோம் சன்னோ தேவி ரவிட்டய ஆவோதி விதகே சயோர விஷ்ணுவந்தனஹ ஹரி போல் சதாசிவாய சுப்ரமூர்த்தி சுவாமினே நமோ நமः பஞ்சபுராணம் மன்னை பாடுக மறவாதே நினைக்கின்றேன் மனத்துள்ளை வைத்தாய் என்னை தென்பாய் வெண்ணை நல்லூர் மூணாறும் உயிர் வாழ்க்கை ஒத்தன்று வெற்றியவே ஒளிவளர் விளக்கை உழைப்பில் உங்கள் மறுசும் கடந்ததோர் உணர்வேன் தெளிவளர் பிழைந்திருந்த வெண்மணிக்குன்ற சித்தத்தில் திட்டிக்கின்றேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் மாணரங்காக வெளிவளர் தெய்வ குந்துகந்தாயே தொண்டனே விளம்புமா விளம்பே மன்னிய தில்லை வளர்க நம்பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து புவனியெல்லாம் விளங்க அண்ணனடை மடவாள் உமையோமோ அடியோவுக்கு அருள் புரிந்து பின்னை பிறகு எடுத்த நெறிதந்த பித்தருக்கு பல்லாண்டு கூறுதுமே கற்பனை கருத ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை தரத்தின் மேலாம் பிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கலை போற்றி போற்றி வான்முகில் வளாது பெய்ய மலிவரம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய நான் மறை அரங்கல் ஓங்க நற்பகம் கேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய திகழை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திருமங்கலம் ஆல்பா டிவி. நன்றி, வணக்கம்.